ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி, பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி சட்னி தான் எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம ஷாய்ஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு நல்லா செவந்தா தான் வாசனை நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு செவந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக பழுத்த தக்காளி, சின்ன தக்காளி ஒரு 4 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் நீங்கள் 3 எடுத்துக்கோங்க போதும். நல்லா பழமாக இருந்தால் தான் சட்னியோட கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் சீக்கிரமே நல்லா வதங்கி மேஷ் ஆயிரும். இப்போ கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன் கலருக்காக. இது ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சட்னி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அவசரமாக செய்யணும் அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டா தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி நல்லா ரெடி ஆகிடுச்சு, பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வரமிளகா பிச்சு போட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலை, அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இந்த தாளிப்பை சட்னியில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. சூடாக இட்லியோட சர்வ் பண்ணலாம், தோசையோட சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த தக்காளி சட்னி இட்லியோட செஞ்சேன். நல்லா சாஃப்ட் இட்லி. இது எப்படி நல்லா சாஃப்டாக இட்லி செய்கிறது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்ட அதை பார்த்துக்கோங்க. இந்த சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 இட்லி, எக்ஸ்ட்ரா ஒரு தோசை கூட குட்டி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி தக்காளி சட்னி ப்ளஸ் தேங்காய் சட்னி ரெண்டுமே அரைச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய வேணும்னா மறக்காமல் நம்ம ஷாய்ஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண ப்ளீஸ் மறந்துடாதீங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ். டேக் கேர். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.